Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி நம்ம பேசக்கூடிய ஒரு 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸாக நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்லேயும் உங்கள் ஆன்சர் வந்து போட்டே வாங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நீ என்ன செஞ்சிட்டு இருந்த, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய். ஓகே, நீ என்ன செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் வேர் யூ டூயிங், வாட் வேர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய். ஓகே, இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் போடுங்க. Why are you talking like this? Why are you talking அப்படின்னா நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, like this அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு why are you talking like this? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏதாவது வாங்கினீர்களா, நீங்கள் ஏதாச்சும் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Did you buy anything? Did you buy anything? எனிதிங் அப்படின்னா ஏதாவது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ டிட் யூ பை அப்படின்னா நீங்கள் வாங்கினீங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ டிட் யூ பை எனிதிங், நீங்கள் ஏதாவது வாங்கினீங்களா. நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்கலாமா. ஓகே, நான் கேட்கலாமா, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மே ஐ ஆஸ்க், மே ஐ ஆஸ்க். இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், நான் உங்ககிட்ட கேட்கலாமா, நான் உங்ககிட்ட கேட்கலாமா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா உட்காரு. ஓகே, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, ஒழுங்கா உட்காரு. இல்லை வீட்டில் வந்து பெரியவங்க நம்மளை பார்த்து சொல்லலாம். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க இதை? சிட் ப்ராப்பர்லி, சிட் ப்ராப்பர்லி. ப்ராப்பர்லி அப்படின்னா ஒழுங்காக, சிட் அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், குழந்தை என்னை பார்த்து சிரிச்சிச்சு, குழந்தை என்னை பார்த்து சிரிச்சிச்சு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதில் நம்ம அடிக்கடி சின்ன குழந்தைய பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? த பேபி ஸ்மைல்ட் அட் மீ. த பேபி ஸ்மைல்டு அப்படின்னா ஸ்மைல்டு சிரித்தது, அட் மீ என்னை பார்த்து. த பேபி ஸ்மைல்ட் அட் மீ, குழந்தை என்னை பார்த்து சிரிச்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன், அவன் எனக்கு எதுவும் தரமாட்டான், அவன் எனக்கு எதுவுமே தரமாட்டான், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? He won't give me anything. He won't give me, அவன் எனக்கு தரமாட்டான். anything அப்படின்னா எதுவுமே. ஓகே, ஸோ he won't give me anything. won't அப்படிங்கிறது will notோட சுருக்கமான வடிவம், contracted form. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒப்பிட்டு பார்க்காதே. நம்ம என்ன சொல்லுவோம்? கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? don't compare, don't compare. கம்பேர்னா ஒப்பிட்டு பார்க்குறது, டோன்ட் கம்பேர் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்காத அப்படின்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடைய கடைசி வாய்ப்பு, இது என்னுடைய கடைசி வாய்ப்பு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ், திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ், இதான் என்னோட கடைசி வாய்ப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடையதா, இது உன்னுடையதா, எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் திஸ் யுவர்ஸ், இஸ் திஸ் யுவர்ஸ். யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா அப்படின்னு கேட்குறதுக்கு யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடையது, இது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் யுவர்ஸ். யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் யுவர்ஸ், இது உன்னுடையது. ஓகே, இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். ஓகே, அது உன்னுடையதுன்னு சொல்லணும், அது உன்னுடையது அப்படின்னு சொல்லணும், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடையது. திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்னை முயற்சி செய்ய விடு, என்னை முயற்சி செய்ய விடு. ஓகே, என்னை ட்ரை பண்ண விடுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட் மீ ட்ரை, லெட் மீ ட்ரை, என்னை முயற்சி பண்ண விடு. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின்,
அவனை முயற்சி செய்ய விடு, அவனை ட்ரை பண்ண விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னால் மறக்க முடியும். என்னால் மறக்க முடியும் எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஃபர்கெட். ஐ கேன் ஃபர்கெட். கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், என்னால் மறக்க முடியாது. என்னால் மறக்க முடியாது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேன் நாட் ஃபர்கெட். ஐ கேன் நாட் ஃபர்கெட். cannot அப்படிங்கிறத can't அப்படின்னு சொல்லலாம். I can't forget. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நான் மறக்கவில்லை. நான் மறக்கலை அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I didn't forget. I did not forget. did not அது சுருக்கி didn't அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. I didn't forget. நான் மறக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி செய்யாத. இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒன்றும் தப்பாக பண்ணிட்டீங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டூ லைக் திஸ். டோன்ட் டூ அப்படின்னா செய்யாத, லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி செய்யாத, ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யாத இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ என்கிட்ட கொடுத்தியா. நீ என்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு கேட்கணும். ஓகே. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ கிவ் மீ. டிட் யூ கிவ் மீ. நீ என்கிட்ட கொடுத்தியா. நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் கொடுக்கவில்லை. நீ என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ didn't give me. You did not give me. ஓகே. ஸோ did not அப்படிங்கிற ஒரு சுருக்கமான வடிவம் தான் didn't. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நான் படிக்க வேண்டியிருக்கு. நான் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் டு ஸ்டடி. ஐ ஹாவ் டு ஸ்டடி. ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஐ ஹாவ் டு ஸ்டடி. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், நான் தூங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சரியாகவே தூங்கலை. ஓகே. ஸோ நான் தூங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே போக வேண்டி இருந்தது. நான் அங்கே போக வேண்டி இருந்தது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹேட் டு கோ தேர். ஹேட் பாஸ்டில் சொல்கிறதுக்கு ஹேட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஐ ஹேட் டு கோ தேர். நான் அங்கே போக வேண்டி இருந்தது. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அவர்கள் அங்கே போக வேண்டி இருந்தது. அவர்கள் அங்கே போக வேண்டி இருந்தது. ஓகே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அவங்க வந்திருக்காங்களா. அவர்கள் வந்திருக்கிறார்களா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹாவ் தே கம். ஹாவ் தே கம். அவர்கள் வந்திருக்கிறார்களா. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் வந்திருந்தார்களா. அவங்க வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹேட் தே கம். ஹேட் தே கம். பாஸ்டில் சொல்கிறதுக்கு ஹேட் வச்சு நம்ம கேட்குறோம். ஓகே. ஹேட் தே கம். அவர்கள் வந்திருந்தார்களா. நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணாத. இதை பண்ணாத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டூ திஸ். டோன்ட் டூ திஸ். இதை பண்ணாத. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டு யூ லைக் டு டூ. வாட் டு யூ லைக் டு டூ. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் ஈஸியாக இருந்ததா? இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க், என்னை படிக்க விடு. ஓகே. என்னை படிக்க விடு அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 25 சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் இல்லையா? ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.